ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா கிறிஸ்பியான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியாக எப்படி மசால் வடை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளாக நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடலப்பருப்பு 2 ஹவர் ஊற வச்சு தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம கடலப்பருப்பை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ஸோ ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலப்பருப்பு அங்கங்கே ஒன்று தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விடணும். அந்த கடலப்பருப்போட வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரணும். இந்த டைமில் உப்பு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க, கம்மியாக இருந்ததுன்னா அகைன் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைட் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டு பாலாக தட்டி வச்சுட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் அமுத்தணும். அப்படின்னா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் வந்துடும். ஸோ போட்டு நல்லா பொன்னிறமாக டபுள் சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு கப் டீ அண்ட் ஒரு 2 வடை சாப்பிட்டோன்னா அவ்வளோ எனாஃபாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிறிஸ்பியான நல்லா டேஸ்டியான மசால் வடை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.